களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கள சுற்றுலா தொடர்பாக விவசாயிகளுடனான அனுபவ பகிர்வினை கேட்பதற்காக எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு வலய உதவி விவசாய பணிப்பாளர் சுந்தரதாசன் அவர்களை இந்த களப்பாடசாலையின் நோக்கமாக களப்பாடசாலை நோக்கமாக விவசாயிகளில் புதிய தொழில்நுட்பத்துடனான விவசாயத்தில் முன்னேற்றுவதற்காக ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த விவசாயம் சம்பந்தமான பூரண அறிவை புதிய தொழில்நுட்பம் பூரண அறிவை வழங்குவதுதான் இந்த களப்பாடசாலை முக்கிய நோக்கமாக நாங்கள் ஒரு பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை நாங்கள் இப்போ பயன்படுத்தி அவங்களுக்கு இந்த அறிவை பயன்படுத்தி இதன் மூலம் அந்த பிரதேசத்தில் மற்ற ஆக்களுக்கும் பரவ செய்வதுதான் இதில் நோக்கமாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்த களப்பாடசாலைகள் என்பது விவசாய போதனாசிரியரை போன்று முன்னோடி விவசாயிகளை மாற்றுவதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது என்பதோடு இந்த களப்பாடசாலையில் இன்னும் ஒரு மாற்றமாக இந்த கள சுற்றுலாக்கள் என்ற செயற்பாடு இன்று இடம்பெறுகின்றது. இந்த கள சுற்றுலாக்களில் கலந்து கொண்ட விவசாயிகளிடமிருந்து அவர்கள் இந்த கள சுற்றுலாவின் மூலம் எவ்வாறான பதிவுகளை பெற்றார்கள் என்பதை கேட்டறியலாம். ஐயா, இன்றைக்கு நீங்கள் களப்பாடசாலைக்கு காலையில் 7 மணியிலிருந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தின் சந்திவெளி பிரதேசத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்து கிளம்பில் இருக்கிற சென்ட்ரல் சவுத்துங்கிறந்த இப்படியான பிரதேசங்கள் இருக்கிற முழு இடத்துலையும் நீங்கள் இருக்கிற நல்ல தோட்டங்களை பார்த்தீங்க. இதில் இதே மாதிரியான இந்த களப்பாடசாலையில் இருக்கிற விவசாயிகளை நீங்கள் சந்திச்சிங்க. இதில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை ஒரு சொல்லுங்கள். விவசாயத்தில் வந்து எல்லாரும் விவசாயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான இடங்களுக்கு வந்து தெளிவாக தரமான முறையில் கற்றுக்கொண்டாங்க விவசாயம். அப்போ அந்த விலையில் இந்த தோட்டங்களை பார்க்குற விலையில் தரமாக செய்திருக்காங்க. இதிலிருந்து நாங்கள் புதிய முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு. வளமையாக அந்த படிக்கிற அந்த படிப்புங்கிறத விட இப்படியான அந்த கள சுற்றுலாக்கள் மூலம் நிறைய கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதில் இப்போ நீங்கள் வளமையாக நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற பல ஆண்டுகள் விவசாயியாக இருந்தவர்கள் அவ்வாறாக இருந்தும் இன்றைக்கு நீங்கள் விசேஷமாக என்னத்தை கற்றுக்கொண்டீங்க என்று சொல்லுங்கள். விசேஷம் என்று சொன்னாப்புல எனக்கு அந்த மனசுக்கு பிடிச்சது வந்து அந்த வாழைத்தோட்டம். அடுத்தது வாழைத்தோட்டம் என்ன மிச்சம் கஷ்டமான ஒரு தொழில் உண்டு. காரணம் வேண்டாம், அவங்க சொன்னாங்க யானையெல்லாம் வருமா 4 மணிக்கு பிற்பாடு அந்த இதுக்குள்ளே நிற்கலான்னு கூட சொன்னாங்க பிள்ளை. அப்போ அந்த வழியில் அடுத்தது நாம் மட்டக்களப்பு இதுக்குள்ள ஒரு அந்த கீரை தோட்டம் மட்டும் பார்த்தோம். அதுவும் எனக்கு நல்லா மனசு பிடிக்கும். பொதுவாக நீங்கள் ஒரு தமிழினத்தை சேர்ந்தவர், உங்களோட அந்த கோயில் காலங்கள் அந்த கீரைகள்ங்கிறது முக்கியமானது. அந்த விவசாயம் தன் அனுபவத்தை பகிரும்போது இவ்வாறான இந்த கோயில் காலங்களில் தனது விற்பனை மார்க்கெட்டிங் அந்த சந்தைப்படுத்தலுங்கிறது இலகுவாக அப்படியான ஒரு சின்ன பெரிய அளவில் யோசிக்க வேண்டியது இல்லாத 21 நாளில் ஒரு அறுவடையை பெறக்கூடியதான ஒரு சின்ன ஒரு முயற்சியாக இருந்தாலும் பெரிய ஒரு லாபத்தை தர ஒரு தொழில் என்று சொன்னார். அப்படியான ஒரு தொழிலை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை இன்றைக்கு கற்றுக்கொண்டீங்க. நல்ல ஒரு விடயம். நன்றி ஐயா. நன்றி. இந்த வழி ஏறாவூர் என்ற 2 பகுதிகளில் சேர்ந்த விவசாயிகளை இந்த களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். அடுத்து நாம் சந்திக்க இருப்பது ஏறாவூரை சேர்ந்த ஒரு விவசாயினி. உங்களோட அனுபவ பகிர்வு எவ்வாறு இருந்தது? இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு தோட்டம் செய்கிற ஒரு விவசாயியாக இருந்தாலும் இவ்வாறான அந்த களங்களுக்கு சென்று பார்வையிடும் போது இன்னும் நம்மளோட தோட்டத்தை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம் அவ்வாறான ஒரு அனுபவம் அடுத்தது இதில் இன்னொரு விடயம் நடந்துச்சு. முஸ்லீம் தமிழ் இந்த ஒரு இனங்கள் சேர்ந்த ஒரு கள சுற்றுலாவாக இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லோருமே ஒரு சகோதரர்கள் மாதிரி. அடுத்த நான் போனேன், நீங்கள் முஸ்லீமாக இருந்து போன ஒவ்வொரு தோட்டங்களும் தமிழினத்தை சேர்ந்த ஒரு தோட்டமாக இருந்தாலும் தங்களுடைய இடத்தை சார்ந்த தன்னோட சகோதர ஒருத்தர் தோட்டத்தை பார்த்த மாதிரியான ஒரு எண்ணக்கருவோட பார்த்ததை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாவட்டத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர்னால் உருவாக்கப்பட்ட இந்த கள பாடசாலை இந்த நிகழ்வு அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடக்கு வலய உதவி விவசாய பணிப்பாளரின் எண்ணக்கருவில் தோன்றியதுதான் இந்த கள சுற்றுலா. இந்த கள சுற்றுலாவினை இவ்வாறான ஒரு வெற்றிகரமான விவசாயிகளால் வெற்றிகரமாக நாங்கள் கொண்டாடப்பட்ட ஒரு கள சுற்றுலா என்று சொல்லும் அளவுக்கு மாற்றி இருக்கின்றது.
இவ்வாறான சுற்றுலாக்கள் ஏனைய இடங்கள் விவசாய திணைக்களம் இலங்கையில் உள்ள அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றது. என்றாலும் இவ்வாறான சிறு சிறு கள சுற்றுலாக்களே விவசாயிகளை இன்னொரு படிக்கு மாற்றும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறான சுற்றுலாக்களை ஏனைய மாவட்டங்களில் உள்ள திணைக்களங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இவ்வாறான விவசாயிகளை இந்த விவசாய திணைக்களமும் விவசாய திணைக்களத்தின் விவசாய போதனாசிரியர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களை வளர்த்து வருகின்றார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.